வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலை வாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகம் டிஎன்எஸ்டிசியில் தற்சமயம் புதிய காலி பணியிடங்கள் 2026 அந்த அப்டேட்டை பற்றின ஒரு முழுமையான தொகுப்பை இந்த வீடியோவில் பார்க்கலாம். டிஎன்எஸ்டிசியில் நீங்கள் ஜாயின் பண்ண என்னென்ன விதிமுறைகளை பயன்படுத்த வேண்டியதாக இருக்கும், ஸோ டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் எப்படி பெறுவது, ஸோ இது அங்கே போய் நீங்கள் வாங்கணும், ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் எப்படி வாங்குவது, இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் 3000க்கும் மேற்பட்ட இபி பேருந்துகளை கொள்முதல் செய்ய போகிறதா அறிவிப்புகள் எல்லாமே வந்தாச்சு. 1000 ஏசி பேருந்துகளை கொள்முதல் செய்ய போகிறாங்க முதல்வர் விஜய் அவர்கள். எல்லாமே டிஎன்எஸ்டிசியில் இன்னும் ஒரு சில வாரங்களில் இதற்குண்டான கொட்டேஷன்ஸ் எல்லாமே கொடுக்க போகிறாங்க. முதலீடு யாரெல்லாம் வந்து சில பல முன்னணி நிறுவனங்களுக்கு இதில் அழைப்பதர்கள் எல்லாமே போயிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் இந்த தகவலை கொடுத்துருக்காங்க. அதே போல் போக்குவரத்து கழகத்தில் த ஆனரபிள் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு பார்த்திபன் அவர்கள் விரைவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இந்த 2025 இருக்கிற டிசிசியோடைய நியமனங்கள் பெண்டிங் லிஸ்ட் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ டிசிசியோடைய நியமனங்கள் பெண்டிங் லிஸ்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை நாங்கள் இப்போவே நிரப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க. ஸோ கண்டிப்பாக போக்குவரத்து கழகத்தில் ஏதாவது பெண்டிங் லிஸ்ட் இருக்கும் பட்சத்தில் அதை உடனடியாக நிரப்ப நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காரு பார்த்திபன் அவர்கள். ஸோ பொறுத்திருந்து நாம் பார்க்கலாம். இதற்கான முழு அப்டேட்டை அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் விதிமுறைகளை பின்பற்றி பேருந்துகள் இயக்கப்படுகிறதா என ஆய்வுகள் அங்கங்கே நடத்தப்படுகிறது. அதே போல் போக்குவரத்து கழகத்தில் கூடுதல் கட்டணங்கள் வசூலிக்கும் சேலம் மாநகராட்சியில் செயல்படும் தனியார் பேருந்துகளை ஆய்வுக்கு உட்படுத்தணும். அந்த மாதிரி கூடுதல் கட்டணங்களை வசூலிக்கும் தனியார் பேருந்துகளுடைய உரிமத்தை உடனடியாக தடுத்து நிறுத்தணும், உடனடியாக உரிமத்தை நிறுத்தி வைக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் நிறைய பேர் வச்சிட்ருக்காங்க. ஸோ கூடுதல் கட்டணங்கள் வசூலிக்கும் தனியார் பேருந்துகளுடைய லைசன்ஸை கட் பண்ணால் அரசுக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மகிழ்ச்சி ஆவாங்க, அரசுக்கு நஷ்டமாகுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பாக கூடுதல் கட்டணம் அப்படின்ற மாதிரி வசூலிக்க வேட்டைகள் நடந்துகிட்ருக்கு பஸ்ஸில். ஸோ இது எல்லாமே அரசு கவனத்தில் கொண்டு முக்கியமான முடிவுகளை போக்குவரத்து துறை அமைச்சர் எடுப்பார் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் 2026 28,000 காலி பணியிடங்களை நிரப்புறதுக்கு உண்டான ஒரு பெரிய அரசாணை ரெடி ஆகிட்டுருக்கு மக்களே. இதற்கான அப்டேட்டை முதல்வர் விஜய் அவர்கள் விரைவில் வெளியிட போகிறாருங்க. போக்குவரத்து கழகத்தில் இவைகள் நேரடி நியமனத்தின் மூலமாக நிரப்பப்படும். தேர்வு கட்டணம் எதுவுமே இல்லாமல் நேரடி நியமனத்தின் மூலமாக மட்டுமே நிரப்பப்படும் என்ற அறிவிப்பையும் வெளியிட போகிறாங்க. ஸோ நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் இப்போ ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இதை உங்களால் பெற்றுக்கொள்ளணுங்க. ஸோ டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வாங்க முடியாது. அதே போல் இந்த ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் வாயிலாக ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழை கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு அதன் பிறகு தான் நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் கண்டக்டர் லைசன்ஸ் அப்படின்றத வாங்க முடியும். நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.